அஜித் நடித்த பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய இயக்குனர் சுமார் 15 வருடங்கள் கழித்து மீண்டும் அஜித் படத்தை இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இணையும் AK64 படத்தை முடித்தவுடன் இந்த படம் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. திரையுலகில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்தின் 64வது படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் பயோவில் பதிவு செய்துள்ளார். இதனை அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது வாரங்களில் அஜித்தின் 64வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் இந்த படத்தின் திரைக்கதை எழுதும் பணியில் ஆதிக் ரவிச்சந்திரன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அஜித் மொட்டை தலையுடன் இருக்கும் கெட்டப் குறித்த புகைப்படம் வெளியான நிலையில் இதுதான் அஜித்தின் அடுத்த பட கெட்டப்பாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த படத்தை தொடர்ந்து AK65 படத்தின் இயக்குனரை அறிவிக்க இருக்கிறார்கள். அஜித்தின் காதல் மன்னன் திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் சரண். அதன் பிறகு அஜித்தின் அமர்கலம், அட்டகாசம் ஆகிய படங்களை இயக்கிய அவர் 2010ஆம் ஆண்டு அசல் என்ற படத்தை இயக்கினார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 15 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அஜித் படத்தை இயக்கவிருப்பது கோலிவுட்டில் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் AK64 படத்திற்கு பிறகு இந்த படம் AK65 படமாக உருவாகும் என்று கூறப்படுகிறது. சரண் சொன்ன கதை அஜித்துக்கு பிடித்ததாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படத்தை செய்கிறேன் என்று அஜித் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து சரண் திரைக்கதையை தயார் செய்யும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இயக்குனர் சரண் கடைசியாக 2019ஆம் ஆண்டு மார்க்கெட் ராஜா MBBS என்ற படத்தை இயக்கினார். பிக் பாஸ் ஆரவ் நடித்த இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறாத நிலையில் தற்பொழுது அஜித்துடன் மீண்டும் இணைய உள்ள இந்த வாய்ப்பு சரணுக்கு கோலிவுட்டில் மீண்டும் ஒரு ரவுண்ட் வர உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.